தொடரணுங்கி திமுக அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து போராட்ட காலத்துக்கு வந்தாலே பிரச்சனை, அவன் அதாவது வந்துடக்கூடாது, மக்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம நடக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஒரு ஃபெயிலியர் அரசாங்கம். என்ன சொல்ற, டாஸ்மாகுடைய ஊழல் வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுல முழுமுக்க திமுகவும் அரசாங்கத்தை யூஸ் பண்ணி நாங்கள் செலுத்துகின்ற வரிப்பணத்தில் சம்பளம் கொடுக்கின்றது காவல்துறையினரையும் ஏவி விட்டு போராட்ட காலத்துக்கே யாரும் வந்துடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்கள் தடுக்கிறீங்கன்னா அப்போ இந்த ஊழல் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம், அப்போ இதிலேருந்து எவ்வளோ பணம் உங்களுக்கு வருது. கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவணும். நீங்கள் என்றைக்கு ஒரு ஊழலை வந்து நீங்கள் மறைச்சி ஒரு நம்ம வந்து தப்பிச்சிடணும்னு நீங்கள் நினச்சி அதை கையில் எடுத்து அதற்காக நீங்கள் இப்போ இவ்வளோ அடக்குமுறை பண்ணுறீங்களோ, இதே ஊழல் உங்களை இதே அரசாங்கத்துக்கு இறக்க போகுதுன்றது 26 கண்டிப்பாக காட்டும். திமுகவை சார்ந்த சில மீடியாக்கள் சேனல்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இது அவங்க எப்படி அவர்களுக்கு ஏற்றாற் போல் எப்படி அதை டீவியேஷன் பண்ணணுமோ, அது எப்படி அஜெண்டா கொண்டு வரணுமோ, ப்ரெஸ்ஸில் இல்லை இந்த மாதிரி நியூஸ் தான் வரணும் அப்படின்னு அஜெண்டா கொண்டு வரதை ரொம்ப தெளிவாக செய்கிறாங்க. அதுக்கான ஒரு ஹப்புன்னு ஒரு பெண்ணுன்னு ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை தான் நிறைய இருக்கக்கூடிய நடுத்தர நடுநிலை பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவர்கள்ட்ட இருந்து நிறையா வசதிகள் வாய்ப்புகளை வாங்கிக்கிட்டு செய்கிறாங்க. திமுக அரசாங்கம் செஞ்ச இந்த 4-5 வருஷத்துல எந்த விஷயத்தையும் நீங்கள் மறக்கக்கூடாது. அவங்க நல்லது என்ன பண்ணாங்க, கெட்டது என்ன பண்ணாங்க, நம்ம தெளிவாக பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க சொன்ன விஷயம் ஒன்று, செஞ்ச விஷயம் ஒன்று. அவர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தொகுதியிலேயே வேலை நடக்கலைன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். அந்த விஷயத்தை மறக்காமல் இந்த தடவை 26 நீங்கள் ஓட்டு போடணும். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பிஜேபியை சார்ந்த ஜான்சன் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இன்றைக்கி காலையிலேருந்து பிஜேபியோட தலைவர்கள் எல்லாம் ஊழலுக்கு எதிராக போராடும் போது அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் நீங்களே சொல்லிட்டீங்க. ஊழலுக்கு எதிராக போராடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுமே வந்து கைது செய்யப்படுறாங்க. அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுது, இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம், திமுகவுடைய அரசாங்கம் அவங்களுடைய அடக்குமுறையை காட்டுது. அதாவது நீங்கள் வந்து ஊழலுக்கு எதிராகவோ இல்லை ஒரு தவறுக்கு எதிராகவோ இல்லை நீங்கள் செய்கின்ற தவறு சுட்டி காட்டினாலும் எது சொன்னாலுமே உடனே கைது. அதாவது நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. அதாவது எங்களுடைய வரி பணத்தை நீங்கள் வாங்கிப்பீங்க, எங்களுடைய கஷ்டப்பட்டு நாங்கள் கொடுக்குற வரி பணத்தை வாங்கிப்பீங்க, எங்களோட ஓட்டுகளெல்லாம் வாங்கிப்பீங்க. ஆனால் நாங்கள் நீங்கள் செய்கின்ற தவறை சுட்டி காட்டவோ இல்லை ஒரு அறிவுறுத்தலோ இல்லை ஒரு சஜஷன் கூட கொடுக்கக்கூடாது. நாங்கள் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ போராட்டத்துக்கு போகிறதுக்கு விட அதிகமான முக்கியமான விஷயம் அந்த போராட்ட களத்துக்கு போகிறது. இப்போ களத்துக்கு போகிறதவே தடுக்கிற மாதிரி வீட்டு சிறையில் வைக்கிறாங்களே, இது எந்த மாதிரி ஒரு அணுகுமுறையில் அவங்களுக்கு பயம் இருக்குது. அதாவது தொடரணுங்கி திமுக அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து போராட்ட காலத்துக்கு வந்தாலே பிரச்சனை, அவன் அதாவது வந்துடக்கூடாது, மக்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம நடக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஒரு ஃபெயிலியர் அரசாங்கம். அண்ணாமலை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க கவர்னன்ஸ், திமுகவினுடைய தமிழ்நாடு கவர்னன்ஸ் இஸ் அட்டர் ஃபெயிலியர் அப்படின்றது மக்கள் ஏற்கனவே நல்லாவே தெரியுது. அது இன்னும் அவங்க வெளிப்படையாக தெரிஞ்சிருமோன்ற பயத்தில் போராட்டத்துக்கு களத்துக்கு கூட வராதிங்கன்ற அளவுக்கு எல்லாத்தையும் போடுறாங்க. சரி, இப்போது ஈடியோட ரைடு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து ஈடியோட அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000 கோடி ரூபாய்க்கு மேலே நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு நியூஸ் மீடியாவில் என்னது 10,000 சொல்கிறாங்க, 40,000 சொல்கிறாங்க. நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்த்தா ஒரு எவ்வளோ கணக்காக ஒரு நீங்கள் சொல்லுங்கள், நீ ஒரு அட்வொகேட், அது இல்லாமல் எவ்வளோ இங்கே கோடி கணக்கான எவ்வளோ ஊழல் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த பேசலாம். இல்லை, அதாவது எங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு 6 மாதத்திற்கு முன்பாகவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருப்பார், டாஸ்மார்க்கில் மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது, அது மிக விரைவில் வெளியில் வரும், அது அவங்களுக்கு மக்களுக்கு தெரியலை. எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா அந்த வெறும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறது தான் அது ஊழல்னு அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதை மென்ஷன் பண்ணலை. அவர் மென்ஷன் பண்ணதே எதுனா அந்த கலால் வரியை தாண்டி மிகப்பெரிய ஊழல் நடக்குது. அதாவது ஒரு 100 பாட்டில் விற்றாங்கன்னா அதில் 60 பாட்டில் மட்டும்தான் டாக்ஸேஷன், மீதி 40 பாட்டில் பிளாக் தான் அப்படின்றத கிட்டத்தட்ட அந்த 40 பாட்டில்ன்றது இதில் நம்ம இல்லை தோராயமாக நான் சொல்லக்கூடிய தோராயமாக. அதான் சரி. இப்போ அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் மது பாட்டில் எடுத்துக்கிட்டா அதில் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி, அதில் வந்து டேக்ஸ் தான் ரொம்ப அதிகம். அப்படின் போது அவ்வளோ பெரிய டேக்ஸை வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களோ இல்லை திமுக சார்ந்தவங்ககிட்ட போகுது அப்படின்றத முக்கியமான குற்றச்சாட்டு. இல்லை, அதுதான் இப்போ விசாரணைக்கு வந்துருச்சு. ஏன்னா இதை வந்து திருப்பி எங்களோட மாநிலத்தில் அண்ணாமலை வலியுறுத்திட்டே இருந்தார்.
அதை வந்து யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. அதை வந்து ரொம்ப அழகாக திமுக வந்து டைவர்ட் பண்ணிட்டாங்க. இது அந்த 10 ரூபாக்கான இது விஷயங்கள் அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணிட்டாங்க. எப்பெல்லாம் ஒரு திமுகவின் அரசாங்கம் ஃபெயிலியரு இல்லை ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து வெளியே வரப்போகுதுன்னு நினைக்கிறோம், அவங்க உடனே வேறு ஏதாவது கொண்டு போடுறது. இந்த பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஒரு தேள் இருக்கிற இடத்துல பாம்பை தூக்கி போடு, பாம்பு இருக்கிற இடத்துல நரியை தூக்கி போடுன்ற அந்த கதை தான். ஸோ இவங்க இப்போ இதெல்லாம் வரும்னும் பொழுது மும்மொழி கொள்கை கையில் எடுத்தாங்க. எடுத்து இதெல்லாம் கலைக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் முடியலை. ஏன்னா இது இடி இது வந்து ரைடு வந்து ரொம்ப தெளிவாக வந்துருச்சு. அவங்களே சொல்லிட்டாங்க. இவர் என்னதான் திரு செந்தில் பாலாஜி அவர் வந்து இல்லை அண்ணாமலை அண்ணன் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து இவங்க சொன்னாங்கன்னு சொன்னாலும், அதற்கு முன்னாடியே இடியில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. 1000 கோடிக்கு மேலான ஊழல்கள் நடந்திருக்கு. அதுக்கான விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு. இதில் முக்கிய காரணம்னா திருப்பி சொல்கிறேன், அண்ணாமலை அண்ணன் தெளிவாக சொன்னார். இதில் முதல் குற்றவாளி யாருன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான், முதலமைச்சர் தான். அதற்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி வராரு. அவருக்கு அதுக்குள்ளேயுமே நடுக்க வந்துருச்சு, என்னடா திருப்பி இந்த அளவுக்கு போகுதுன்னு. ஆனால் எங்களுக்கு என்ன இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நபர், அதாவது இந்த என்ன சொல்கிற டாஸ்மாகினுடைய ஊழல் வெளியில் வந்துடக்கூடாதுன்றதில் முழுமுக்க திமுகவும் அரசாங்கத்தை யூஸ் பண்ணி நாங்கள் செலுத்துகின்ற வரிப்பணத்தில் சம்பளம் கொடுக்கின்றது காவல்துறையினரையும் ஏவி விட்டு போராட்ட காலத்துக்கே யாரும் வந்துடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்கள் தடுக்கிறீங்கன்னா, அப்போ இந்த ஊழல் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம், அப்போ இதிலேருந்து எவ்வளோ பணம் உங்களுக்கு வருது. அவர் செந்தில் பாலாஜி நீங்கள் காப்பாற்றுறதுக்கு முன்னாடியே ரொம்ப முயற்சி செஞ்சு இப்போ வெளியில் வந்தோன்னா மந்திரி பதவி கொடுத்துட்டீங்க. அப்போ அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஊழல் செஞ்ச பணத்தை அவர் கொடுத்துருந்தானா அந்த அளவு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படின்றதுல இதிலே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இப்போது நான் தவறு செய்யலைன்னு வைங்களேன், போராட்டம் பண்ணுறோம், போராட்டம் பண்ணுங்க. ஜனநாயக நாடு இல்லை, நீங்கள் குரலே ஏற்றக்கூடாது, நீங்கள் வாயவே திறக்கக்கூடாதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஏன்னா முக்கிய தலைவரால் சொல்லப்படுற தமிழிசை அம்மாவோ ஆகட்டும், அப்படி இல்லாமல் வானதி அம்மாவாகட்டும், எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. இப்போ எஸ்ஜே சூர்யா ஆகட்டும், இப்போ வினோத் சார் ஆகட்டும், எல்லாருமே கைது செய்யும் போது ஒரு கட்சியவே முடக்க ட்ரை பண்ணுறாங்களோ? இல்லை, அதாவது நம்ம நியூஸில் காட்டக்கூடிய முக்கிய தலைவர்களாக இல்லாமல், இப்போ நீங்கள் சொன்ன முக்கிய தலைவர்களாக இல்லாமல் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லா ஊர்லேயும் சென்னையிலையும் சரி எல்லா ஊர்லேயும் எல்லாரும் முடக்கிறாங்க, வெளியில் வந்துடக்கூடாதுன்னு. அப்போது எந்த அளவுக்கு அவங்க பயந்து போயிருக்காங்கன்றது தெளிவாக தெரியுது. காவல்துறை போய் வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணும் போது அவர்களுக்கே தெரியுது, மனசாட்சியுள்ள காவல்துறையினருக்கே தெரியுது. நாங்களும் கேள்விப்படுறோம், அவங்க பேசும்போது இது தெரியுங்க, நீங்கள் போராட்டம் போயிருந்தால் தான் அரெஸ்ட் பண்ணோம். இது வந்து அந்த அளவுக்கு இது வந்து எமர்ஜென்சி கிடையாது. இது வந்து எமர்ஜென்சியாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க கிடையாது. நீங்கள் எப்படி ஒரு போராட்டம், அதாவது ஊழல் நடந்திருக்கு, அதை கொஞ்சம் எல்லோரும் மக்களுக்கு காமிக்கணும்னு சொல்கிற ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு போராட்டம் செய்யக்கூடிய வரக்கூடிய தொண்டர்களையோ தலைவர்களையோ வீட்டிலேயே போய் நிப்பாட்டுறீங்கன்னா, இது வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் நீங்கள் இன்னும் எமர்ஜென்சி போட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் அதாவது குறவழியை நெருக்கிறதுன்னு இருக்காங்களே, அதற்கு மேலே முக்கியமாக அந்த முகத்தையே, அதாவது என்ன சொல்கிற, நீ வாயே தரக்கூடாது, கண்ணை கூட சிமிட்டக்கூடாது. இந்த விஷயத்தை நீ ஊழல்னா நீ வாயவே தரக்கூடாது, கண்ணை கூட சிமிட்டக்கூடாதுன்ற அளவுக்கு இவங்க வந்து அடக்குமுறை இருக்குது. இது எங்கே கொண்டு போய் விடவும்னு தெரியல. ஆனால் இன்னொரு சொல்லுவாங்க, கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவுன்னு. நீங்கள் என்றைக்கு ஒரு ஊழலை வந்து நீங்கள் மறைச்சி ஒரு நம்ம வந்து தப்பிச்சிடணும்னு நீங்கள் நினச்சி அதை கையில் எடுத்து அதற்காக நீங்கள் இப்போ இவ்வளோ அடக்குமுறை பண்ணுறீங்களோ, இதே ஊழல் உங்களை இதே அரசாங்கத்திலேருந்து இறக்க போகுதுன்றது 26 கண்டிப்பாக காட்டும். ஸோ இப்போ இடி ரைடு எடுத்துக்கிட்டால், இடி வந்து அதிகபட்சமாக நிறைய ரைடு பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படின்னும் போது இவங்க வந்து திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு ரைடு வந்து தலைமைச் செயலகத்தில் நடக்குது. அப்படின்னும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒரு என்டிட்டி, நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணும்போது அதை வந்து மிகப்பெரிய போராட்டம் எடுத்தாங்க. அவங்க கவர்மெண்ட்டில் இருக்கும்போது அவங்க சார்ந்த ஒரு துறையில் இங்கே வந்து இப்போ ஒரு ரைடு நடந்திருக்கு, அதுக்கான எதிர்வினை அங்கேருந்து வரவே இல்லையே. எப்படி வரும்? ஏன்னா இப்போ அதாவது ஒரே விஷயம் தான், இப்போ எதிர்வினை வந்திருந்தா அன்றைக்கி அவங்க எதாவது சார்ஜ் தான் போட்டு தான் வச்சு இருக்கலாம். உள்ளே என்ன நடந்தது, ஏன்னா இப்போ டிபார்ட்மெண்ட் உள்ளே என்ன நடக்குதுன்றது இவர்கள் சொல்கிற மாதிரி திரு அண்ணாமலைன் சொன்னதுக்கப்புறம் இடி ரைடு போடுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அரசாங்கம்ன்றது வேறு, மத்திய அரசாங்கம்ன்றது வேறு, அண்ணாமலையினுடைய அவர்களுடைய அரசியல்ன்றது வேறு. இவர் வந்து ஒரு விஷயம் கேள்விப்படும் பொழுது, ஒரு இடத்துலேருந்து கேள்விப்படும் பொழுது அண்ணா வந்து அதை வந்து புட்டப் பண்ணுறாங்க. ஆனால் இடின்றது வந்து தே ஹேவ் டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. சும்மா ஒரு அரசியல்வாதி சொல்கிறாங்கனாலையோ இல்லை மேலே ஒருத்தவங்க சொல்கிறனாலே அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படி இருந்திருந்தால் நிஜமாலே திரு அண்ணாமலையன் அவர்களோ இல்லை நரேந்திர மோடி அவர்களோ நினச்சிருந்தா இந்த நேரத்தில் திமுக அரசாங்கம் வருஷம் கூட நின்றுருக்காது. கரெக்டுங்களா? இத்தனை வருஷம் உங்களை அரசாங்கம் பண்ணவே விட்டுருக்க மாட்டாங்க. நாங்களும் ஜனநாயகத்தை நம்புவர்கள் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், கொஞ்சம் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தோம். நீங்கள் திருந்தலை, அதோட இன்னும் மேலே ரொம்ப ரொம்ப அதிகமான ஊழல் பண்ணிகிட்டே வரும்போது வெட்ட வெளிச்சமாக வருது. அப்போ அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். சரி, இப்போ இடி ரைடு எடுத்துக்கிட்டால் இடி வந்து நிறைய ரைட்ஸ் பண்ணுறாங்க சார். அப்படின்னும் போது இடியோட நம்பகத்தன்மை குறைஞ்சிட்டே வருதா அப்படின்ற ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது. ஏன்னா அதிமுக ஆட்சியில் எவ்வளோ ரைட்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பார்த்தோம். இதை இப்போ நடந்த ரைட்ஸை விட இப்போ நம்மளுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் பாஸ்கர் சார் வீட்டில் நிறைய ரைடு நடக்கும்போது அது மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. ஆனால் அந்த ரைடோடைய பொசிஷன் இப்போ என்ன இருக்குது, அந்த மாதிரி
பல ரைடு நடக்குது. இப்போ சேகர ரெட்டி வீட்டில் நடந்துச்சு. அந்த மாதிரி நிறைய கேசஸ் நடக்குது. ஆனால் அதுக்கான சொல்யூஷன்ஸோ அதுக்கான ஒரு முன்னெடுப்போ இங்கே நடக்கவே இல்லைன்னும் போது இப்பயும் இந்த ரைடையும் ஒரு நார்மலான ரைடாக தானே எடுத்துப்பாங்க. இல்லை அப்படி கிடையாது. அதாவது எப்படின்னா சார், இப்போது திமுகவை சார்ந்த சில மீடியாக்கள் சேனல்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இது அவங்க எப்படி அவர்களுக்கு ஏற்றாற் போல் எப்படி அதை டீவியேஷன் பண்ணணுமோ, அது எப்படி அஜெண்டா கொண்டு வரணுமோ, ப்ரெஸ்ஸில் இல்லை இந்த மாதிரி நியூஸ் தான் வரணும் அப்படின்னு அஜெண்டா கொண்டு வரதை ரொம்ப தெளிவாக செய்கிறாங்க. அதுக்கான ஒரு ஹப்புன்னு ஒரு பெண்ணுன்னு ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் சொல்கின்ற விஷயங்களை தான் நிறைய இருக்கக்கூடிய நடுத்தர நடுநிலை பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவர்கள்ட்ட இருந்து நிறையா வசதிகள் வாய்ப்புகளை வாங்கிக்கிட்டு செய்கிறாங்க. இப்போது இதே நீங்கள் சொல்ல விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இல்லை சேகர் ரெட்டியாக இருக்கட்டும், அவர்களுக்கு நீங்கள் ஆர்டிஐயில் போடலாம். அவங்களோட ப்ரொசீடிங் என்ன இருக்குது, அவங்க கேஸ் என்னவா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அவர்களுக்கு இவங்க ரைடு போயிருந்தாலும் இவங்க என்கொயரி பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் அவங்க ஒரு வேளை கரெக்டாக கொடுத்துருக்கலாம், இல்லை கொடுக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு என்னன்னு தெரியும். ஆனால் ஒரு விஷயங்கள் இப்போ நாங்கள் அப்ரோச் பண்ணும் போதே ஒரு விஷயம் இப்போ இது நீங்கள் விஜயபாஸ்கர் சொன்னது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸோட ப்ராக்ரஸ் நம்மளுக்கு இதுவரையும் 4 வருஷம் ஆகி எதுவும் தெரியலன்றதான முக்கியமான கொஸ்டின். அப்போ ஒரு இடி மேலே இருக்கிற நம்பகத்தன்மை குறைஞ்சிட்டே இருக்குல்ல. இல்லை அப்போ அதை நீங்கள் அப்படி எடுத்துக்கிறீங்க, இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த விஷயம் ரைடு போன விஷயம் அவங்க அரசியல் காரணத்துக்காக அதை செய்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் அப்படி எடுக்கிறத விட இப்படி எடுத்து நடுநிலையாக நீங்கள் பேசுகிறனால நான் சொல்கிறேன், இப்படி எடுத்துக்கலாம். அந்த விஷயம் ஒரு வேளை இவர்கள் எதிர்பார்த்து அதை இடி ரைட் போன விஷயங்களும் இல்லாமல் இருந்திருக்கலாம், ரைட்டுங்களா? ஆனால் இப்போ இந்த விஷயம் அதோட பூதாகரமான பெரிய விஷயமா இருந்திருக்கலாம். ஸோ எது வந்து மிகப்பெரிய ஊழல், அதாவது சின்ன ஊழல் பெரிய ஊழல் தான். ஆனால் சில விஷயங்கள் வந்து இடி ரைட் சார் சந்தேகன் பேரில் போகிறாங்க, சில டீட்டெயில்ஸ் கிடச்சதில் போகிறாங்க. ஒரு வேளை அரெஸ்ட் ஆகிருக்கலாம், ஒரு வேளை ஃபைன் போட்டிருக்கலாம். அது என்னன்றது நம்ம ஆர்டிஐயில் போட்டாலே தெரிஞ்சிடும். ஆனால் இதை மறைப்பதற்காக இந்த 1000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஊழலை மறைப்பதற்காக நீங்கள் வந்து இந்த இவ்வளோ ட்ராமாக்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. திருப்பி இவங்க என்ன அழகாக டிவியேட் பண்ணாங்கன்னா, இவங்களே ஆட்களை அனுப்பிட்டு இந்த பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா கொடுக்குறாங்க. அது என்னங்க வந்துட போது தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 120-130 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் இருக்கும். நீங்கள் ஒரு 10 ரூபா ஒன்று போட்டாலும் ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்றும் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த அமௌண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அந்த மாதிரி பிரித்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். நான் சொல்கிறது எல்லாமே யூடியூப்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இப்படி இருக்கும் பொழுது முழுக்க இந்த அதாவது கலால் வரியை தாண்டி அரசாங்கத்தையே ஏமாற்றி மக்களையும் ஏமாற்றி நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றத ரொம்ப காலமாக பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லிகிட்டு இருக்கு, திரு அண்ணாமலை அண்ணனும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வெட்ட வெளிச்சமாக இப்படி வெளியில் வரும்ன்றதை அவங்க எதிர்பார்க்கல. அது ரொம்ப ப்ரூஃபோடு வரும்பொழுது அவர்கள் கொஞ்சம் என்ன தொடர்நடங்கி திமுக என்ற பேர் அண்ணாமலை அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் யாராவது வெளியில் வந்துடுவாங்களோ, முடிஞ்ச ஒரு அடக்குமுறை செய்வோம், அவர்கள் தொழில் ரீதியாகவோ இல்லை அவர்கள் குடும்ப ரீதியாகவோ எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுன்ற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது தேர்தல் இந்த 1 வருஷம் இருக்கனால இப்படிப்பட்ட ட்ராமாக்கள் எல்லாம் வரதான் செய்யும். சரி, இப்போது இடி ரைட் பண்ணுற கேசஸ்லையே அந்த கேசஸை வந்து நம்ம மக்களுக்கான அந்த ஊழலை வெளியே கொண்டு வந்ததுக்காக யூஸ் பண்ணுறோமா, இல்லை நம்மளோட அரசியல் காரணத்துக்காக யூஸ் பண்ணுறோமா அப்படின்ற கொஸ்டின் எழுது. ஏன்னா இப்போ வந்து டிடிவி வந்து பிஜேபி கூட்டில் இருக்காரு. அவர் வந்து ஏடிஎம்கே சிம்பிளை வாங்குறதுக்காக நிறைய அமௌண்ட் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ்க்கான ப்ராக்ரஸ் கிடையாது. இப்போ அன்புமணி மேலே இப்போ வந்து அப்போ இருக்கும்போது அவர் மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது. அந்த மாதிரி இதை வந்து அரசியல் இப்போ ஒருத்தர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அதை வந்து அரசியலுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க, இவங்க அந்த ஊழலை கொண்டு வரதுக்காக பயன்படுத்தலை அப்படின்ற விமர்சனம் எழுந்துகிட்டே இருக்குல்ல. இப்போது இடி எடுத்துக்கிட்டால் அவங்க வந்து நிறைய கேசஸ் போடுறாங்க. அதுக்கு அவங்க வந்து அக்யூட் பண்ணி அவங்கள வந்து விசாரணை செஞ்சு அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தத பர்சன்டேஜ் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. இல்லை சார், அதாவது தண்டனை வாங்கி கொடுத்து பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னு கிடையாது. ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்கள் மேலே ஒரு சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கலாம், எனக்கு சில டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னா, நான் ஒரு இடி டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு ஆஃபீஸராக நான் உங்களை அப்ரோச் பண்ணலாம், உங்களை நான் ரேட் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அது கரெக்டாக எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்டு அதுக்குன்னு சட்ட ரீதியான விஷயங்கள்லாம் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதில் இவ்வளோ ஃபைன் இருக்குங்க, இப்போ இவ்வளோ நீங்கள் சொத்துக்களை வந்து இந்த ஊழல் செஞ்சு சம்பாதிச்சிருக்கீங்க, இதில் இவ்வளோ நீங்கள் சப்மிட் பண்ணணும், இல்லை நீங்கள் இவ்வளோ சரண்டர் பண்ணிடணும், இல்லை நீங்கள் ஃபைன் கட்டணும்னு இருந்து நீங்கள் அந்த ஃபைனை கட்டியிருந்தாலோ அது பண்ணியிருந்தாலோ ஒரு வேளை கேஸஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். எல்லாமே சான் ப்ரொசீஜர். யாருமே ஒரே விஷயங்க இடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் அதற்கு முன்னாடி 2014க்கு முன்னாடிலாம் எப்படின்னு தெரியல. ஆனால் 2014க்கு அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே என்ன தான் நீங்கள் வந்து அரசியல் பழி வாங்குதல்னு நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே ஒரு விஷயம் வெளியில் வந்தது, ப்ரூஃபோடு வந்துச்சு. அதான் சார் ரீசெண்டாக எடுத்துகிட்டிங்கன்னா கெஜ்ரிவால், ஓகே, அவர் வந்து இருக்கிறதுலே உத்தமர் நான் தான், அதாவது வெண்மைக்கு அடுத்தாப்பில் நான் தான்ற மாதிரி அவர் பேசின நபர். இதே டாஸ்மார்க் இதே விஷயங்களில் லிக்கரோட ஸ்கேமில் அவர் மாட்டினார். டெல்லியில் இருக்கக்கூடிய எவ்வளோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருக்காங்க, எல்லாருமே அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஏன் இந்த தடவை ஆதரவாக இல்லை? ஏன்னா அவர்களுக்கு விஷயம் தெரிஞ்சுது. அதான் சார் நான் இங்கே கேட்க வர முக்கியமான கேட்டேன். இங்கே வந்து
மது மது உற்பத்தி அதை விற்பனையில் மிகப்பெரிய ஊழல் நடக்குதுன்னு மக்களுக்கு கூட தெரியும். ம். ஆனால் இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை வந்து நம்ம வந்து ஒரு ஊழலாக கொண்டு வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு சேர்க்குறோம். இப்போ வந்து மக்கள் கேட்பாங்கல்ல, குட்கான்றது எங்களுக்கு வந்து இது தப்பான பொருள் எங்களுக்கு தெரியும். அப்போ குட்கா வந்து ஒரு கேஸ் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, விசாரணை நடந்துட்டு இருக்குன்னா, அதோட பொசிஷன் என்னன்னு மக்கள் கேட்பாங்களா? அப்போ ஈடியோட இப்போ இப்போ வந்து நம்ம அஜித் பவார் விஷயம் எடுத்துக்கலாம். ம். அவருக்கும் மிகப்பெரிய ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இருந்த ஃபட்னவிஸ் என்ன சொன்னார்னா, இவர் வந்து ஜெயிலுக்கு போய் மாவாட்டுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு காட்டமான விமர்சனம் வச்சாரு. ம். அப்படின்னும்போது, இப்போ அவர் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த கேஸ் வந்து முடிச்சு வைக்கப்படுதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுல்ல. அப்படி கிடையாது சார். சார் சட்டம்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது சார். அது யாராக இருந்தாலும். திரு நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பார். ஒரு பிரஸ் மீட்ல. சட்டம் தன் கடமையை சொல்லும்னு நம்ம இந்த படத்துலலாம் பார்க்குறோம் பாருங்க. ஆனா அவர் தெளிவா சொல்லுவார். யாருமே தற்காலிகமாக வேணா அவங்க வந்து கொஞ்சம் டைம் வாங்கி, இல்ல எனக்கு உடம்பு சரியில்லங்க, என்கொயரிக்கு வரதுக்கு உடம்பு சரியில்லங்கன்னு சொல்லாமே தவிர, அது யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பாக யார் என்ன வேலை செஞ்சாலும், அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நபராக இருந்தாலும் சரி, இல்ல வெளியில இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சட்டம் தன் கடமையை செய்யும். கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவருக்கான தண்டனை கிடைக்கும். அது யாராக இருந்தாலும். இது வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் தெளிவா சொன்னது. அண்ணாமலை என்னன்னா திருப்பி திருப்பி சொல்கிறது தான். இப்போ இவர்கள் எல்லாருமே வந்து நீங்கள் இது டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது நீங்கள் ஊழல் பண்ணியிருக்க மாட்டீங்களா, அதை பண்ண மாட்டீங்கன்னா நிறைய இந்த திமுகவுடைய அமைச்சர்கள் பேசணும்போது அவர் ஓப்பனாக சேலஞ்ச் வச்சார். நீங்கள் இப்போ உங்களுக்கு கர்நாடகம் வந்து உங்களுடைய கூட்டணி கட்சி தான் இருக்குது, எடுங்க பேப்பர்ஸ் எடுங்க, என் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைங்கன்னு சொல்லி ஓப்பனாக கேட்டார். இப்போ அதே போல் இப்போ இருக்கக்கூடிய இங்கே டெப்டி சிஎம் இவங்கெல்லாம் வந்து என்ன தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி சும்மா வாயில் நீங்கள் பேசியிருந்தாலுமே முக்கிய என்ன பேசினாலும் அது ப்ரூவ் உங்களால் பண்ண முடியல. 2G ஸ்கேம் பண்ணது யாருன்னு தெரியும், சரிங்களா, யார் உள்ளே இருந்தாங்கன்னு தெரியும், அது கேஸ் இன்னும் போயிட்டு இருக்கு என்னன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வியாதி என்னன்னா அந்த மறதி. சரி, இப்போ நம்ம அதவே எடுத்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல. அப்படின்னும் போது 10 வருஷத்தில் ஆட்சியில் இருக்கிறவங்க தானே ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இல்லை சார், இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதே நீங்கள் சொல்கிறீங்களே, இந்த 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு, அந்த 2Gலேருந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இதே இருக்கக்கூடிய கனிமொழியோ இல்லை எச் ராஜாவோ சாரி ஆர் ராசாவோ இப்படி கேஸ்கள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இன்னும் முடிச்சு வைக்கப்படலை. அவங்க இருந்தாங்க, வெளில வந்திருக்காங்க. அந்த விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு போக போக தெரியும். சார் திருப்பி சொல்கிறேன், யாருமே சட்டத்திலேருந்து தப்பிக்க முடியாது. தற்காலிகமாக சில நேரங்கள் வாங்கலாம், உடம்பு சரியில்லைன்றதுக்கு நேரம் வாங்கலாமே தவிர யாருமே தப்பிக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, ஊழல் செஞ்சுருந்தா கண்டிப்பாக அது போக தான் செய்வாங்க. சரி, இப்போ மீடியாவில் அதிகமாக பேசப்படுறது வந்து 40,000 கோடி, இடி தரப்புலேருந்து சொல்கிறது 1000 கோடி. அப்போ ஒருத்தரும் ஒரு நம்பர் சொல்லும் போது இங்கே மக்களுக்கு என்ன, இவங்க உண்மையான நம்பரை சொல்கிறாங்களா பொய்யான நம்பரை சொல்கிறாங்களா, மக்களுக்கு ஒரு டவுட் வரும்ல. இதுக்கான உங்களோட விடை என்ன? சார், அதாவது மீடியாவில் வந்து சில பேர் ரொம்ப தெளிவாக ப்ளே பண்ணுறாங்க. நடுநிலையர்கள்னு சொல்லிட்டு சில பேர் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு வேணும்னா என்னென்னா, ஒன்றும் இல்லைங்க இப்படி சொல்கிறாங்க, அவங்க அப்படி சொல்கிறாங்க, எதுன்றது தெரியலன்னு அவங்களே இல்லாத டவுட்டை க்ரியேட் பண்ணி விட்றாங்க. ஏன் இதே நடுநிலையாளர்கள், நான் கேட்கக்கூடியது டாஸ்மார்க்குக்கு திமுகவுக்கு ஆதரவாகவோ இல்லை இன்டைரக்டாக ஆதரவாக மறைமுகமாக ஆதரவாக பேசக்கூடிய இதே நடுநிலையாளர்கள் கனிமொழியோ இல்லை திரு மு க ஸ்டாலின் அவர்களோ மதுவிலக்கு முதல் சிக்னேச்சர் நாங்கள் தான் போடுவோன்னு சொன்னேன். அவங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை மைக்கில் அது கேட்டாலும் அதை வச்சு ஓடிடுறாங்க. அதை பற்றியும் கேட்கறதுக்கு நடுநிலையாளர் கொரோனா டைமில் போர்டில் எடுத்துருந்தாங்களே. அப்போ கேட்டால் இப்போ நாங்கள் இல்லைன்றவாங்க. அப்போ ஏன்னு சொல்லிடுவாங்களா? அதெல்லாம் ஏங்க நாங்கள் கிடையாது, வேறு யாரும் நம்பர் வச்சுருக்கோம். இப்போ அப்படி தான் போகுது. அப்போது அங்கே கேட்கக்கூடிய திராணிங்க யாருக்குமே இல்லை. ஆனால் நடுநிலையாளர்கள்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு எல்லாம் செய்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சும்மா இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, இங்கே ஒரு பிரச்சனை ஒன்று பெருசாக வரப்போகுதுன்னா அதை வேற ஒரு பிரச்சனை டிவேட் பண்ணுறது தான் கொண்டு வரீங்க. நீங்கள் உங்கள் ஊழலை மறைப்பதற்காக நீங்கள் என்ன பிரச்சனை உள்ளே கொண்டு வந்தாலும் மக்கள் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்களிடம் நான் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தையும் மறந்துடாதீங்க. திமுக அரசாங்கம் செஞ்ச இந்த 4-5 வருஷத்துல எந்த விஷயத்தையும் நீங்கள் மறக்கக்கூடாது. அவங்க நல்லது என்ன பண்ணாங்க, கெட்டது என்ன பண்ணாங்க, நம்ம தெளிவாக பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க சொன்ன விஷயம் ஒன்று, செஞ்ச விஷயம் ஒன்று. அவர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தொகுதியிலேயே வேலை நடக்கலைன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். அந்த விஷயத்தை மறக்காமல் இந்த தடவை 26ல் நீங்கள் ஓட்டு போடணும். ஏன்னா ஒரு தடவை நம்ம என்ன பண்ண மறந்துடுறோம். 5000 கொடுக்குறாங்க ஓட்டுக்கு. ஏன்னா இதில் வந்த கம்ப்ளைண்ட் தான், நான் சும்மா சொல்லலை. ஆமாம், 5000 கொடுக்குறாங்க, இல்லை பரவாயில்லைங்க 10,000 கூட கொடுக்கட்டுங்க ஒரு ஓட்டுக்கு. ஆனால் அந்த 10,000த்துக்காக நீங்கள் அடமானம் வைக்கிற விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் சேஃப்டி, உங்கள் குழந்தைகளுடைய வாழ்வாதாரம், உங்கள் பெண் குழந்தைகளுடைய சேஃப்டி, சரிங்களா? சுயமரியாதை. சுயமரியாதை இல்லைங்க, சுயமரியாதைன்னு உயிர் முதல்ல. உங்களுடைய சொந்த மகன், சின்ன பையன், 11 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பையனுடைய போதை பழக்கம், அவனுடைய வாழ்வாதாரம் மாறுது. இது எல்லாமே இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம். நம்ம எவ்வளோ வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பாட்டியை பேரன் வந்து போதைக்கு அடிமையாகி 14 வயசு பையன் அடித்து கொள்கிறான். எப்படி உங்களுக்கு போதை எப்படி கிடைக்குது? இவர்கள் வந்து எல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரி நிறைய இடத்துல அங்கே பிடிக்கிறாங்க, இங்கே பிடிக்கிறாங்கன்னு. எங்கே தமிழ்நாட்டில் தான் போதை கலாச்சாரம் நிறையா இருக்குன்றத எல்லா பத்திரிகைகளும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மீடியா என்ன தான் மறைச்சாலும் நான் சொல்கிறது, மது வந்து 24 ஹவர்ஸ் கிடைக்குது இல்லை சார். மதுவுக்கு மேலே போதையும், மதுக்கு சார், மது அதான் சார். இப்போது
அவங்க இப்போ வந்து டாஸ்மாகோட டைமிங் இல்லாமல் நான் நைட்டில் எந்த டைம் எல்லாம் கிடைக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, எந்த கடையில் வாங்குனீங்க? கேட்குறவனே மிரட்டுவார். நீங்கன்னா 5000 கடைக்கு போயிட்டீங்களா? அதுதான் நீங்கள் எதுவுமே வாய் திறக்கக்கூடாது. நான் சொன்னேன் வாய் திறக்கல, கண்ணை கூட சிமிட்டக்கூடாது. திமுகவில் இருக்கக்கூடிய நீங்கள் அப்படியே டேக் லைனாக கூட போட்டுங்க. கண்ணை கூட திமுகவுக்கு எதிராக நீங்கள் சிமிட்டக்கூடாது. அப்படி தான் ஹிட்லர் ஆட்சி தான். 100% ஹிட்லர் ஆட்சி தான் அது. நீங்கள் எதையுமே பேசக்கூடாது. ஆனால் இப்போ பேசக்கூடிய ஆள் யார் இப்போ இங்கே? திரு அண்ணாமலை அவர்கள். அதனால் இவங்களுக்கு எப்படியாவது அடக்கணும். அவரை எப்படி பண்ணுறது அவங்களும் தெரியல. என்னென்னோ கஷ்டப்படுறாங்க. சில அமைச்சர்கள் அவர்கள் பேரை சொல்கிறது கூட யோசிக்கிறாங்க, அண்ணாமலை பேரை. ஏன்னா சொன்னால் என்ன பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார், வாங்க இங்கே இது வந்து பாருங்கள் மவுண்ட் ரோடு பக்கம் வாங்கன்னா. தலைவர் சொன்னார், மவுண்ட் ரோடில் எந்த அட்ரஸ்ன்னு சொல்லுங்கள், நான் தனியாக வரேன்னாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி கேட்டாலே இல்லைங்க அவரை பற்றி நான் பேச விரும்பலாங்கிறாரு. சரி, அதாவது தவறு செய்கின்ற யாராக இருந்தாலும் பேசுவதற்கு பயப்படுவாங்க. தவறில்லாத மனசு சுத்தமாக மக்களுக்காக மட்டுமே உழைக்கணும், மக்களுடைய வாழ்வாதாரம் பெருகணும்னு நினச்சி வரக்கூடிய தலைவனுக்கு பயமும் இருக்காது, எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. அதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் வந்து எங்களுடைய திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும். சரி, இப்போ ஈடியோட கேசஸை யூஸ் பண்ணி கூட்டணி அமைக்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ ஏடிஎம்கேல இருக்கிற யார் யார் மேலாம் கேஸ் இருந்துச்சோ அவங்களாம் இப்போ வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுங்க. சரி, அப்படின்னா அப்படி ஈடியை யூஸ் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வரணும், சும்மா மிரட்டணும்னு நினச்சிருந்தீங்க. அப்படி நினச்சிருந்தோம்னா கேஸே இல்லாமல், சரிங்களா, அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டே இருக்காதுன்னு வைங்களேன், நாங்களே சும்மாவே ஈடியை ஏவி விட்டு நாங்களே எல்லாத்தையும் எடுத்து திமுக தர மீது எல்லா கட்சிகளையும் எங்களுக்கு கூட்டணி கொண்டு வந்துடலாமே. மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா, இடி டிஃப்ரெண்ட். அது வந்து கவர்மெண்ட் கவர்னன்ஸ். இது பொலிட்டிக்கல் வேறு, கவர்னன்ஸ் வேறு. நாங்கள் அந்த நெகோசியேஷன்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி அந்த இதெல்லாம் வேலைக்கெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. என்றைக்குமே நியாயமாக சேர்ந்து அப்படி இருந்து தான் நாங்கள் 24 நாங்கள் இருக்கக்கூடிய எல்லா எம்பி எங்களுக்கு தானே வந்திருப்பாங்க. மிரட்டி இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய மிரட்டி இந்த கண்ணு சிமிட்ட முடியும் இப்போ பண்ணுறாங்கல்ல, அது கூட பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கலாமே. பட் ஆனால் அது நாங்கள் இருக்கிறதில்லை. ஜனநாயக முறைப்படி தான் நம்ம தேர்தலை சந்திக்கணும்னு திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆர்டர் எல்லா ஸ்டேட்டுக்கும். இல்லை, திரு அண்ணாமலை அவர்களுக்கு இவர் கத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியில் எடுத்து சொல்லி எதுக்காக சொல்லணும்? ஜனநாயக முறைப்படி மக்களுக்கு எல்லாருமே புரியணும், மக்களுக்கு போய் சேரணுன்றது தான் அவர் நடைப்பயணம் போகிறாரு, ஒரு விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு. நீங்கள் திரு அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட் மாதிரி எந்த தலைவர்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். திமுகவாக இருக்கட்டும், மற்ற எந்த கட்சியாக இருக்கட்டும், இவ்வளோ வெளிப்படையாக ஓப்பனாக எந்த ப்ரெஸ்காரரும் தைரியமாக கேள்வி கேட்கலாம், என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். அதற்கு இவர் வந்து தவறாக இருந்தாலும் கரெக்டாக அவர்கிட்ட சொல்லிடுவார். இல்லைன்னா நீங்கள் வரம்பு மீறி போகிறீங்கனாலும் டேரெக்டாக கேட்டுருவார். திராணியோட, தென்போட, தைரியத்தோட, மன உறுதியோடு பேசக்கூடிய நபர். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், மனசில் எந்த மடியில் எந்த கனமும் கிடையாது, மனசில் எந்த பயமும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சியில் இருந்துட்டு நாங்கள் செய்யக்கூடிய தொண்டு தான் மக்கள் தொண்டு. நீங்கள் எல்லாம் இந்த திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தொண்டு பண்ணுறீங்கன்றது நாங்கள் ஒரு தொகுதியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.